ரிதி, ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேரப்போகிறாரா என்ற சந்தேகம் இப்போது வலுவடைந்திருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று சபாநாயகர் அப்பாவின் அறையில் ஓ பன்னீர்செல்வத்துடன் திமுகவின் அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு 15 நிமிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் திமுகவில் இணையப் போகிறாரா என்ற சர்ச்சையும் சந்தேகமும் இப்போது மேலும் வலுவடைந்திருக்கிறது. ஓபிஎஸ் இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், கேசிடி பிரபாகரன் என அடுத்தடுத்து தொடர்ந்து விலகிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி ஆர் தர்மரும் இன்று இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுகவில் இணையப் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதனால் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலரையாவது தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்போது திமுகவில் இணைவதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தையை பி.கே. சேகர்பாபுடன் அவர் நடத்தியிருக்கிறாரா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் பொதுவாக சபாநாயகர் அறையில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் ஒருவர் சந்தித்துக் கொள்வது வழக்கம். அவர்களது தொகுதி பிரச்சனைகளை பற்றிய அந்த கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானங்கள், கேள்விகளை சபாநாயகரிடம் வழங்குவது அது சட்டப்பேரவையின் நடைமுறை. அது போன்ற தொகுதி நடைமுறைக்காக ஓபிஎஸ் சந்தித்தாரா அல்லது சட்டப்பேரவைக்கு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் வைத்து சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணிக்காக முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முன்னோட்டமாக பி.கே. சேகர்பாபுடன் அவர் பேசியிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்பொழுது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தால் அவர் நிபந்தனையாக கேட்பது ஒரு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், 3 முறை முதலமைச்சர், பொருளாளர் என உச்சக்கட்ட பதவிகள் அனைத்தையும் தாம் வகித்ததால் தமது வயது, அனுபவம், பதவிகள் ஆகியவற்றை பொறுத்து ஒரு கௌரவமான பதவியை திமுகவில் மாநில அளவில் வழங்க வேண்டும் என்றும் அவரது மகனுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மற்றும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் வைத்திருக்க கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் ஓபிஎஸ்க்கு அனைத்து கதவுகளும் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைவதற்கான கதவுகள் பிரதமர் நரேந்திர மோடியின் மதுராந்தக வருகையோடு நிறைவடைந்து விட்டதாகவே கருதப்படுகிறது. அதற்கு அழைப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை. ஏனென்றால் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியின் ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட சிறிய கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்த போது 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு அந்த பிரதமரின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டும் பல மாதங்களாக அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய முடிவு செய்து விட்டார் என்ற தகவல்கள் பரவி இருக்கக்கூடிய நிலையில் இன்று பி.கே. சேகர்பாபுவுடன் சபாநாயகர் அறையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அவர் பேசியதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இறுதி